மிதுன ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் சாதகமான இடத்துல இருந்த 11ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்த குரு இப்போது விரயஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 12ஆம் இடத்துல வந்திருக்கிறார். ஐயா என்னங்க ஐயா 6, 8, 12 12னாலே கொஞ்சம் பயம் வந்துருதுங்களே ஐயா, ஏதாவது கெடுதல் நடந்துருமோ? என்ன கெடுதல் நடக்க போகுது? இப்பதான் அஷ்டமச்சனி விலகுச்சு. 2020, 22, 21, 22 போட்டு அப்படியே ஜமுக்காலம் புளியிற மாதிரி மிதுன ராசிக்காரர் புளிஞ்சிருச்சு. அதை விடவா இனிமே புளிய போது உங்க எல்லாரையும்? இதைத்தான் நான் சொல்றேன். ஜென்ம கோச்சார ரீதியாக ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் தான் மிகப்பெரிய கெடுதல்களை தருவார்களே தவிர எந்த நிலையிலும் அதனை அடுத்த நிலையில ஒரு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவோ அல்லது ராகுவோ பெரிய சோதனைகளை தரமாட்டாங்க. ஐயா அப்ப 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்னதான் பண்ணுவார்? செலவுகளை கொடுப்பார், நல்ல செலவுகளை கொடுப்பார். வீடு வாங்குறது செலவு பண்ணி தானே வாங்க முடியும், கார் வாங்குறது செலவு பண்ணி தானே வாங்க முடியும். செலவு பண்ணா தானே வீட்டுக்கே ஒரு ஏசி கூட, அட சைக்கிள் வாங்குறோம்யா, வீட்டுக்கு செலவு சைக்கிளை காசு செலவு பண்ணி தானே வாங்க போறோம். நற்செலவுகளை கொடுப்பார். 12ஆம் இடம் சுபரின் வீடு, அங்கே ஒரு சுபகிரகம் வரப்போகுது. இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கின்ற ஒரு பணத்தை அப்படியே செலவு செய்து ஒரு வீடு வாங்குவது, வீடு மனை வாங்குவது, ஒரு நிலம் வாங்குவது, அல்லது ஒரு வளர்ச்சிக்கான திட்டங்களை ஆரம்பிப்பது, பெண் குழந்தைகளுக்காக செலவு செய்வது, குழந்தைகளுக்காக கல்விக்காக செலவு செய்வது, இந்த மாதிரியான நல்ல செலவுகள் வரும். அந்த நல்ல செலவுகளின் மூலமாக எதிர்காலத்தில் நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு 5 லட்ச ரூபா கையில் வச்சிருக்கிறீங்க, ஒரு பிளாட்டை வாங்கி போட்டுடுறேன், காசு போச்சு, இப்போ போச்சு. 5 வருஷம் கழிச்சு அதே பிளாட் 50 லட்சமா மாறிடுச்சு, 10 மடங்கு திரும்ப வந்துருச்சு. இந்த மாதிரியான நற்செலவுகளை இப்போது மிதுன ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அப்படியே கிரகங்கள் படிப்படியாக தரக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கு. ஆக 12ஆம் இடம் 8ஆம் இடம் போன்றவைகள் சுபத்துவத்தை அடைகின்றன. 4, 6, 8ஆம் இடங்களை இங்கே குரு பார்க்கிறார் என்கின்ற அமைப்புல இன்னும் ஒரு முக்கியமான பலன். வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும், சொந்த ஊரை விட்டு வெளியில போய் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல விதமாக பிழைக்க வேண்டும், என்னுடைய திறமையை காட்ட வேண்டும். கிராமத்தில் பிறந்திருக்கிறேன், ஒரு இன்டீரியர் மாவட்டத்தில் பிறந்திருக்கிறேன், இங்கே என்னுடைய திறமைக்கேற்ற வாய்ப்புகளே இல்லை என்பது போன்ற கடல் கடந்து ஆறு கடந்து போய் பிழைக்க வேண்டும், அங்கேயே செட்டில் ஆக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே வெளிநாட்டு கனவுகள் பலிக்க போகுது. இதுவரைக்கும் என்னை வெளிநாட்டில் அனுப்புறதுக்கு ஒரு வயசு பொண்ணு தனியாக அனுப்ப முடியாது பெற்றோர்கள். 20 வயது 21 வயசாச்சு, பெங்களூர்ல தான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சா திடீர்னு லண்டனுக்கு கூப்பிடுறாங்க, அமெரிக்காவுக்கு கூப்பிடுறாங்கன்னு சொல்லுது. எப்படி குழந்தைய நம்பி அனுப்புறதுன்ற மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பெற்றோர்கள் அனுப்ப தயங்கி கொண்டு இருக்கின்ற சில பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகளுடைய வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு இப்போது பெற்றோர்களை சம்மதிக்கக்கூடிய அமைப்பு அல்லது அலுவலகத்தில் உங்களையே அனுப்பக்கூடிய அமைப்புன்னு வெளிநாட்டு வாய்ப்புகள் சித்திக்கின்ற, அதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அஷ்டம இந்த குருப்பெயர்ச்சி அமையும். அஷ்டமச்சனியில் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டீங்க இல்லையா? ஒரு மாதிரி சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாமே அஷ்டமச்சனியில் வேற மாதிரியான ஒரு அமைப்பில் காணாது போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த தொலைச்ச இடத்துலேருந்து தேடக்கூடிய இழந்த பணம் ஒரு 1000 கணக்கில் இழந்திருந்தீங்க, லட்சக்கணக்கில் இழந்திருந்தீங்க, அதில் ஒரு பாதி பணமாவது இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகளில் வரும். ஆகவே அடுத்தவருடைய பணம், இழந்த பணம் 4, 6, 8ஆம் இடங்களோடு இங்கே நிலைத்த அமைப்பில் தொடர்பு கொள்கின்ற குருவின் தயவால் இழந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடத்துல ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய, ஒரு 3 வருஷமாவே நல்ல வேலை இல்லை, என்னுடைய வேலைக்கேற்ற திறமைக்கேற்ற வேலையில் நான் இல்லை, அல்லது டார்கெட் போன்ற வேலைகள் இருக்கிறேன். இந்த மாதிரியான வேலை அமைப்புகளில் இதுவரைக்கும் கடந்த காலங்களில் சாட்டிஸ்ஃபைடு என்கின்ற ஒரு சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி போன்றவைகள் இல்லாதவர்களுக்கு நல்ல சந்தோஷமான உங்களுடைய திறமைக்கேற்ற வேலைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு, இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இன்னொன்னு சொல்லுவேன், மஞ்சள் நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பேசி பிழைக்கக்கூடிய தொழில் அமைப்புகள், புனிதமான ஆசிரிய பணியை செய்யக்கூடிய மிதுன ராசியில் இருக்கிறவங்க, ஒரு அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய உயரிய தொழிலான வழக்கறிஞர் துறைகளில் இருக்கக்கூடிய சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடிய அனைவருக்குமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய 12ஆம் இடத்தில் குரு இருந்தாலே பொதுவாகவே இந்த சுபர்கள் 12ஆம் இடத்துல மறைந்தார்களே ஆனால் அவர்கள் சுப செலவுகளை, சுப விரயங்களை கொடுப்பார்கள் என்பதன் அடிப்படையில் நல்ல சுபமான செலவுகளை, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் சொல்லி இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டே வந்தீங்க செலவு செலவு செலவுன்ட்டு. செலவு பண்றதுக்கு காசு இருக்கணுமே, என்கிட்ட ஏற்கனவே சேர்த்து இல்லையே. காசு வரும், கடனுக்கு இல்லாமல் வரும். அதாவது பணம் நல்லா வருங்க, கை காசு இந்த ஒரு வருஷத்துல நல்ல பண வரவு இருக்கும். அந்த பண வரவை சேர்த்து வைக்க முடியாதபடி நல்ல செலவுகள் செய்வீர்கள். அதன் மூலமாக ஏதேனும் ஒரு இரட்டிப்பு லாபம் இருக்கும் என்பதை 2024 மிதுன ராசிக்கு சொல்லக்கூடிய நல்ல பலனாக கண்டிப்பாக இருக்க முடியும்.